இதனுடைய இருக்கிற லாபம் நீங்கள் ஐடி இதில் போனீங்கன்னா கூட வராது. பேருக்கு பின்னாடி ஐடியில் வேலை செஞ்சிருந்தா சொல்லிக்க முடியுமா தவிர உங்களுக்கு வந்து இன்கம் வந்து ஜீரோவாக தான் இருக்கும். இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து இதுதான் இப்போ வந்து டெவலப் ஆகிக்கிட்டே வருது. கொரோனா வந்து லாக்டவுன் ஆனதுக்கு அப்புறம் தான் இதனுடைய லாபமெல்லாம் நிறையா பேருக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னு வைங்களேன். உழைப்பும் உயர்வுமுக்கு வந்து தேங்க்ஸ். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா, உங்கள் பேர், நீங்கள் ஊர் சொல்லுங்கண்ணா. நம்ம பேர் வந்து எம்இ நவீன் குமார். ஊர் வந்து நயனாம்பாளையம், தாசங்காடுங்க. என்கேஎம் ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்னாவே எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும் வைங்களேன். ஓகே. என்ன டிஸ்ட்ரிக்ட்னா அது? இது வந்து நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட், திருச்செங்கோடு தாலுக்காங்க. ஓகே. ஆனால் இப்போது மாட்டு பண்ணை பார்த்தோம். சரி. நான் வந்தோடனே ஒரு ஹைஜீனிக்காக வச்சுருக்கேன். சுத்தமான முறையில் அப்பப்போ கரெக்டாக க்ளீன் பண்ணிவிட்டு, ஆளுங்க வச்சு க்ளீன் பண்ணிட்டு, தண்ணி அடிச்சுட்டு நல்லா பண்ணிட்டுருக்கீங்க. இது எப்படிண்ணா உங்களுக்கு இந்த மாட்டு பண்ணை அமைக்கணும்னு எப்படி ஆர்வம் வந்துச்சுங்கண்ணா? இது ஆர்வம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டார்டிங்லேருந்தே நமக்கு ஒரு 2 மாடு இருந்தது. சரி, நம்ம வந்து அடுத்தவங்ககிட்ட வேலைக்கு போகிறதுக்கு பதில் நாமளே காடு தோட்டம் இருக்குது, சரி நாமளே ஒரு பண்ணையை வச்சு ஆளுகள் வச்சு பண்ணிக்கலாம், அடுத்தவங்கிட்ட வேலைக்கு போகிறதுக்கு பதில் அந்த சம்பளத்தை வந்து இதில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மாட்டு பண்ணை ஆரம்பித்தோன்னு வைங்களேன். இப்போ தான் ஆரம்பித்தேங்க. ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கேன். ஆரம்பத்தில் ஒரு 2 மாடாக இருந்தது, வந்துட்டு நீங்கள் ஒரு மாட்டு பண்ணை வாங்கிருக்கீங்க. இன்னைக்கு வந்து எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு 12 மாடு 2 எருமை நல்லா இருக்குன்ட்டு வைங்களேன். சரி. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கண்ணா? நான் டிப்ளமோ டிஸ்கண்டினியூ. டிப்ளமோ. ஆமாம், போலி. சரி சரிங்கண்ணா. இப்போ அந்த மாட்டு பண்ணை அமைக்கிறீங்க இல்லையா? ஏன்னா இப்போ நீங்களே வந்து இப்போ சொன்னீங்க நான் புதுசாக அமைக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் ஒரு 2 மாட்டுலேருந்து திடீர்னு ஒரு மாட்டு பண்ணை அமைக்கிற அளவுக்கு போகிறீங்க அப்படின்னா அது நீங்கள் என்ன மாதிரிலாம் முயற்சி எடுத்தீங்க? இது ஸ்டார்டிங்லேயே என்ன எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் அப்பப்போ மாட்டு பண்ணை எங்கே பார்த்தாலும் மாடு, ஆடு, கோழி எந்த பண்ணை பார்த்தாலும் போய் சும்மா பார்ப்பேன்னு வைங்களேன். பார்த்து நான் வச்சேன்னு வைங்களேன். ஒரு மாட்டுக்கு இடைவெளி வந்து 6 அடி கேப்பு ஒரு மாட்டுக்கும். இந்த நீளம் வந்து 7 அடி ஒரு மாட்டுக்கு போட்டிருக்கேங்க. இப்போ இந்த மாட்டு பண்ணையில் வந்துட்டு நீங்கள் மாடு செலக்ட் பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா? அது எங்கே வாங்கினீங்க, எந்த மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணீங்க? இல்லை, இப்போ அந்த இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப டீப்பாக மாட்டை வந்து செலக்ட் பண்ணி வாங்க கிடையாதுங்க. எதுனா காரணம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸ்டார்டிங்கில் இப்போ தான் முத பெருசாக பண்ணலாம் அப்படின்ட்டு வரனால மாட்டினுடைய அனுபவம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மீதி எல்லாம் பெருசாக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் சிறு ரக மாடுங்களா, ஹெச்எஃப், ஜெர்சி அந்த மாதிரி கிராஸில் மாடு வாங்கி பண்ணிகிட்டு இருக்கோன்னு வைங்களேன். இப்போ ஒரு தோராயமாக ஒரு மாட்டோட விலை என்ன ரேட்டில் வாங்கினீங்கண்ணா? ஒரு மாட்டு ரேட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் அதிகபட்ச ரேட்டே வந்து 50,000. ஒரே ஒரு மாடு மட்டும் 70,000. அது அந்த கடைசியாக ஹெச்எஃப்ங்க. அது மட்டும் 70,000. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 40,000, 45, 38 அந்த மாதிரி பல ரேட்டில் இருக்குன்னு வைங்களேன். ஓகேண்ணா. இப்போ மாடுகளோட ரேட்டை பற்றி சொன்னீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொட்டாயை பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக அமைச்சிருக்கீங்க. பிரம்மாண்டன்ற தாண்டியும் வந்து எல்லா வசதிகளோட லைட் ஆகட்டும், இந்த பால் கறக்கிற மிஷினோட அந்த பைப் லைன் ஆகட்டும், இது எல்லாமே தீனி போடுற இடம் எல்லாமே வந்துட்டு ஹைடெக்காக நல்லா அமைச்சிருக்கீங்க. இதுக்கு டோட்டலாக இந்த செட்டுக்கு சேர்த்து என்ன செலவாச்சுங்கண்ணா? இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆளுங்க எல்லாமே ஓன் தாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 ரூபா ஆயிடுச்சுங்க. இந்த செட்டு கீழே தளம் அமைச்சதுல வந்து அனைத்துமே A to Z வந்து பார்த்தீங்கன்னா 6 ரூபா ஆயிடுச்சுங்க. மாடோட ஒரு 9 ரூபா ஆயிடுச்சுன்னு வைங்களேன். 9 ரூபா. ஆமாம், 8. ஓகேண்ணா. நீங்கள் ஒரு ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி ஒரு 2 மாட்டுலேருந்து ஒரு மாட்டு பண்ணை அமைக்கணுன்ற ஆர்வத்தில் பண்ணியிருக்கீங்க. சரி, நல்ல முயற்சி எடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஓகேண்ணா. இது மாடோட பராமரிப்பு எப்படிங்கண்ணா? இது பராமரிப்பு அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, ஹெச்எஃப், ஜெர்சி அந்த மாதிரி போயிட்டீங்க அப்படின்னா தான் நீங்கள் பராமரிப்பில் வந்து நீங்கள் தீவிரமாக போகணும். இப்போ நம்ம எப்படி வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடவெட்டு அப்படிங்கிறனால வெயிலையும் கட்டலாம், மழையிலையும் கட்டலாம், நீங்கள் உள்ளுக்குள்ளேயும் கட்டலாம். இதுக்கு வந்து உங்களுக்கு பெருசாக பராமரிப்பு அப்படிங்கிறது தேவையில்லைன்னு வைங்களேன். இருந்தாலும் நாங்கள் காலையில் ஒரு 5 மணிக்கு பால் பீச்ச ஆரம்பிச்சிருவோம். திரும்ப வந்து பால் பீச்சினதுக்கப்புறமா ஷெட்டு வந்து க்ளீன் பண்ணிடுவோம். தண்ணி போட்டு எல்லாமே வாஷ் பண்ணிடுவோம். மாடுலேருந்து எல்லாமே வாஷ் பண்ணிடுவோம். திரும்ப அதுக்கு வாஷ் பண்ணினதுக்கு அப்புறம் தீனி அரைச்சி கோஃபோர் தீவனம் இருக்குங்க, அதை அரைச்சி மாட்டுக்கெல்லாம் போட்டுருவோம். அதுக்கு அடுத்தது மத்தியானம் வந்து எதுவுமே போட மாட்டாங்க. உங்களுக்கு வயிறு வந்து கோஃபோர் இது வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா தட்டு ஒரு வேளை மத்தியானம் போடுவோம்.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாயந்தரம் பால் பீச்சர் தாங்க. எப்பயும் போல் சாயந்தரம் காலையில் என்ன டைம் பீச்சுறோமோ சாயந்தரம் அதே டைம் 5 மணிக்கு பீச்ச ஆரம்பிச்சிருவோம். பீச்சிட்டு சூப்பர் நெய்பியர் அப்படின்ட்டு தீனிப்புல் வந்திருக்கு, அதை போடுவோம்ட்டு வைங்களேன். அவ்வளோதான் பராமரிப்புங்க. அதுக்கப்புறம் தண்ணி இதில் பார்த்தீங்க அப்படின்னா தவிடு, நம்ம இது வருது இல்லைங்க தீவன புழக்க, அது கம்பெனி ஃபீடு, அதுக்கப்புறம் பருத்தி கொட்டை, அதை போட்டு இது பண்ணிக்குவோன்ட்டு வைங்களேன். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மாடு பால் கன்று போட்டதுலேருந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கன்று போடுது அப்படின்னா கன்று போட்டு 2வது மாதத்தில் ஒருக்கா கொலை அடிக்கும் மாடு, அடுத்த பருவத்துக்கு வரும். அப்போ நம்ம செனை போட மாட்டோம். 3வது தாட்டி கொலை அடிக்கையில் பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் ஒருக்கா கொலை அடிக்கும். அந்த டைம் தான் நம்ம திரும்ப மாடை செனைக்கு இது பண்ணணும்னு வைங்களேன். அது டாக்டர் செனை ஊசி போட்டுருவாங்க. அது செனை ஊசி போட்டதில் இருந்து 5 மாதத்துக்கு பால் கறக்குவோங்க 2 நேரமும். அதுக்கப்புறமா 1 நேரம் மட்டும் கறக்குவோன்ட்டு வைங்களேன். 2 மாதத்துக்கு 7 மாதம் நான் அந்த மாட்டை பால் கறக்குவோம். அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு கறக்க மாட்டாங்க. எல்லாம் 8 மாதம் வரல கறக்குறாங்க. நம்ம 7லயே விட்டுறதுன்ட்டு வைங்களேன் பால் கறக்கிறத. நீங்கள் இப்போ மொத்தம் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் கொள்முதல் பண்ணுறீங்கண்ணா? ஸ்டார்டிங்கில் எல்லாமே உங்களுக்கு பால் கறவை இருந்தது அப்படின்னா 80 லிட்டர் டு 90 லிட்டருங்க காலையில். சாயந்தரம் 70 லிட்டருங்க. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா கண் ஈன்று அடுத்த செனை இதில் இருக்குங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா காலையில் ஒரு 35 லிட்டரு, சாயந்தரம் எல்லாம் 1 நேரங்கிறனால சாயந்தரம் ஒரு 20 லிட்டரு. உப்பத்த நிலவரம் அதுதான். இந்த பால் எப்படி நான் சேல்ஸ் பண்ணுறீங்க? பால் வெளியும் கேட்குறாங்க. நம்ம பால் வெளியே இப்போ ஊற்றலைங்க. இப்போ ஆவின் ஸ்டோருக்கு தான் கொடுத்துட்ருக்குறோம். நம்ம பருத்தி கொட்டை அது அதிகமாக போட்டு பண்ணுறதுனால டெஸ்ட் உங்களுக்கு வரனால இங்கேயே 32 ரூபா வந்துடுதுங்க. அதனால நம்ம இப்போதைக்கு ஆவின் ஸ்டோருக்கே ஊற்றிட்டு இருக்கிறோன்னு வைங்களேன். அவ்வளோதான். இப்போ இந்த பால் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளாம் வெளியில் சேல்ஸ் பண்ணால் ரேட் அதிகம், மதிப்பு கூட்டி சேல்ஸ் பண்ணால் நிறையா ரேட்டு வரும்ன்றாங்க. நீங்கள் அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்க? இல்லை, அந்த மாதிரி பண்ணுறது தான். இப்போ இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறனால அந்த ப்ரீஃபாக இறங்கலைங்க. இப்போ இதே அடுத்த டைம் இது பண்ணையில் பார்த்தீங்கன்னா இதையெல்லாம் மாற்றிட்டு ஹெச்எஃப் ஜெர்சின்னு போடுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாடுனுடைய 2 மாட்டில் வர பால் ஒரே மாட்டில் வரும். அந்த டைம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த எதுவுமே நாங்கள் ஸ்டோருக்கு ஐடியா இல்லாத இருக்கோன்னு சொல்லிங்களேன். மாட்டு பண்ணையோட இதில் முதல் கட்டத்தில் இருக்கீங்க? ஆமாம் ஆமாங்க. ஓகேண்ணா. இப்போ நீங்கள் முதல் கட்டத்தில் இருக்கீங்க, நீங்கள் 2 வருஷம் ஆகுதுன்னு சொன்னீங்க. இதில் இந்த 2 வருஷ காலத்தில் நீங்கள் சந்தித்த டிஃபிகல்ட்னா என்னென்னு சொல்லுவீங்கண்ணா மாட்டு பண்ணையில்? டிஃபிகல்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மழை காலத்தில் தான் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குன்ட்டு வைங்களேன். மீதி எல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அப்புறம் மித்தபடிக்கு செனை ஆகாத இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நம்மளது டக்குன்னு செனை இதாகிக்குதுங்க, நல்லா இதாகிறனால. அப்படி செனை ஆகலை அப்படின்னா கொண்டு கடலை இருக்குது, அதை பனியில் வச்சு போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பருவத்துக்கு வந்துடும். அதனால நம்மளுக்கு இன்னும் இந்த அளவுக்கு ஒன்றும் சிரமத்துக்கு போகலைங்க. மழை காலத்தில் எதனால சிரமத்துக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீவன புல் அறுக்க முடியாத போயிடுதுன்ட்டு வைங்களா. அந்த டைமுக்கு தீனி புல் அறுக்க போக முடியாத போயிடுது. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லைங்க. ஓகேண்ணா. சரி. ஆனால் இப்போது மாடு எப்படி பராமரிக்கிறது, தீனி போடுறது, தீவனம் எல்லாமே சொன்னீங்க. பால் கொள்முதல் எப்படி நீங்கள் சேல்ஸ் பண்ணுறது எல்லாமே சொன்னீங்கன்னா, இப்போது ஒரு மாடு சனியாக இருக்குது அப்படின்னா, ஒரு வீட்டில் தனியாக வளர்க்குறாங்க அப்படின்னா அது ஒன்றும் பெருசாக தெரிவிக்காது. இப்போ நீங்கள் ஒரு பண்ணையா அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு மாட்டுக்கும் நீங்கள் ஒரு சனியான டைம்லாம் எப்படி அது பராமரிப்பு செய்வீங்க? அது நம்ம நோட்டு போட்டு தான் எல்லாமே எழுதிட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு இந்த மாட்டுக்கு நம்ம இன்னைக்கு கண்ணு போட்டிருக்கு, இந்த டேட்டில் கண்ணு போட்டிருக்கு, இந்த டேட்டுக்கு நம்ம இது போடுவோம். நம்ம கீரிப்பூச்சி இன்ஜெக்ஷனாக போட்டுட்ருக்கோம். ஐவர்மெக்டின் என்னென்ன டைமுக்கு நம்ம எல்லா மாட்டில் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரியாகவே சார்ட் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால அந்த சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரிஞ்சு போயிருங்க. அந்த டேக் போட்டிருக்கு இல்லைங்க, அந்த டேக்னுடைய லாஸ்ட் 3 நம்பருங்க. அதை பார்த்தோம்னாவே அந்த நோட்டில் எடுத்தோம்னா உங்களுக்கு எல்லாம் பார்த்துக்கலான்ட்டு வைங்களேன். இப்போ எந்த ஒரு உயிரினத்துக்கும் பார்த்தீங்கன்னா நோய் தாக்கலுங்கிறது கண்டிப்பாக நடக்கும். அப்படி பார்க்குறப்போ நம்ம மாடு பண்ணையெல்லாம் மாடுகளுக்கு எந்த மாதிரியான நோய் தாக்கல் வரும், நீங்கள் எப்படி அதை சமாளிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை, நம்ம மாடு மண் தரையில் இருக்கையில் உங்களுக்கு அந்த மழை காலத்தில் மண் தரத்தில் ஈரத்துலேயே இருக்கிறனால என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா கால் கொலாம்பு நோய் வரும். நாம் செட்டில் இருக்கிறனால வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறனால அந்த கொலாம்பு நோய் வரதில்லை. 2வது பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு கால்சியம் சத்து குறையும். நாம் தண்ணியில் சின்னாம்பு
ஊற வச்சு தெளிஞ்சு அந்த தண்ணி ஊத்துறதுனால அந்த நோயும் வரதில்லை. முன்கூட்டியே ஒரு நோய்க்கு வந்து நம்ம சொல்யூஷன் போடுறதுனால இது வரைக்கும் அந்த டிஃபிகல்சிக்கு வந்து நாங்கள் போனது கிடையாது. நீங்கள் நார்மலாகவே தண்ணி வைக்கிறப்ப சுண்ணாம்பு வாரத்தில் ஒரு 2 தாட்டி பண்ணிடுவோம். தண்ணி வந்து திண்ணாம்பு தெளிய வச்சுங்க தண்ணியை, அந்த தெளிஞ்ச தண்ணியை வந்து ஒரு மாட்டுக்கு அரை டப்பான்ட்டு 2 நாள் தொடர்ந்து ஊற்றுவோம். அதனால அந்த சிரமத்துக்கு போகிறது கிடையாது. இப்போ ஒரு மாடு கண்ணு போட்டுச்சுன்னு, கண்ணு போட்ட பின்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா அதை பார்த்துக்கிறது. அது கண்ணு போடுது அப்படின்ட்டா நீங்கள் எடுத்து நான் தனியாக கட்டிடுவோங்க. செட்டில் கட்ட மாட்டோங்க, வெளியே கட்டிடுவோம். கண்ணு போடுது அப்படின்னாவே மத்தியான டைம் அந்த டைம்லாம் பிரச்சனை இல்லைங்க. நைட் டைம் வந்து மாட்டை வந்து வெளியே கட்டிடுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு டைம் பார்க்குறோம், பார்க்காத விட்டுறோம், கண்ணு போட்டுருச்சுன்னா அடுத்த மாடு வந்து மிதிச்சிருங்க கண்ணுக்குட்டியை. அதனால நம்ம வந்து கண்ணு போடுற மாதிரி இருக்குது 2 நாள் எப்படியும் பிஃபோரே தெரிஞ்சிடும். ஏன்னா நான் இங்கே வந்து சார்ட் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிருங்க. ஒரு 3 நாளைக்கு நின்னீங்க அந்த மாட்டை வந்து நாங்கள் வெளியே தனியாக கட்டிடுவோம். கண்ணு போட்டுருச்சு அப்படின்னா கண்ணுக்குட்டியை வந்து எப்பயும் போலவே கண்ணு போட்டுருந்தா அந்த மூக்கை இது பண்ணி விடுவோம், காதை இது சுத்தம் பண்ணி விட்டுட்டு 2 நாளைக்கு வந்து பச்சை தண்ணியுமே கூழுங்காய்ச்சி தான் மாட்டுக்கு தீனி வைப்பாங்க ஒரு 3 நாளைக்கு. அந்த மடி ஏன்னு கேட்டிங்கன்னா பச்சை தீனி வைக்காததுக்கு காரணம், தவிடு வைக்காததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா பச்சை தீனி தவிடெல்லாம் வச்சிங்க அப்படின்னா பால் உற்பத்தி வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதிகமாக ஆரம்பிச்சதுன்னா நீங்கள் வந்து பால் வந்து அப்போ வந்து பீச்ச முடியாதுங்க. பால் வந்து திக்னஸாக வரும். ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா கட்டி பிடிச்சிரும், மடி நோய் வர ஆரம்பிச்சிடும், மடி வீக்கம், மடி நோய் வர ஆரம்பிச்சிடும். அதனால என்ன அதுக்கு முன்னே என்ன நம்ம பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கூழும் வரத்தட்டு இருக்கு இல்லைங்க, சோளத்தட்டு, அதை போட்டிங்க அப்படின்னா பால் உற்பத்தி வந்து குறைஞ்சிரும். நீங்கள் தவிடு பருத்தி கொட்டை புண்ணாக்கு வச்சிங்கன்னா தான் உற்பத்தி ஆகும். நீங்கள் கூழ் ஊற்றவுமே பால் உற்பத்தி வந்து கம்மியாயிரும். அதனால உங்களுக்கு வந்து மடி நோய் வராதுன்னு வைங்களேன். அவ்வளோதாங்க. ஆனால் இப்போ மாட்டு பண்ணையை பற்றி எல்லாமே தெளிவாக சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ அந்த மாடு வந்துட்டு சுத்தமாக பராமரிக்கிறது எப்படின்னா? இது சுத்தமாக பராமரிக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அந்த டைமுக்கு வந்து செட்டை வந்து க்ளீன் பண்ணிடணும். அதே மாதிரி மாட்டினுடைய சாணத்தை வந்து நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தாவே நீட்டாக தெரியும். அதை எடுக்காத விட்டுட்டீங்க அப்படின்னா தான் மாடு அதை மிதித்து அது மேலே படுக்கவும் தான் மாடு வந்து உங்களுக்கு அழுக்காகும். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா நோய் வர ஆரம்பிக்கும். நாங்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து டெய்லி காலையிலையும் சாயந்தரம் செட்டை வந்து க்ளீன் பண்ணிடுவோம். மழை காலத்தில் வந்து ஒரு நேரம் க்ளீன் பண்ணுவோம், வெயில் காலத்தில் வந்து 2 நேரம் க்ளீன் பண்ணுவோம், காலையிலையும் மத்தியானமும். ஏன்னா மத்தியானம் க்ளீன் பண்ணுறது மாடினுடைய ஹீட்டை குறைக்கிறதுக்காக 2 நேரம் க்ளீன் பண்ணுவோன்ட்டீங்களே. காலையில் க்ளீன் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேஸ்டெல்லாம் ஒரு இடத்துல கலெக்ட் பண்ணி அதை வந்து பம்ப் பண்ணி நம்ம கிணத்துக்கு அனுப்பிச்சிடுவோம். கிணத்துக்கு அனுப்பிச்சி விட்டு அதை வந்து நம்ம காட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிப்போம்னு வைங்களேன். ஆனால் இப்போ நீங்கள் இப்படி ஒரு பண்ணையை எவ்வளோ சிறப்பாக செஞ்சிட்ருக்கீங்க. இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஒரு 1 அந்த ரேஞ்சில் சம்பாரிச்சிட்ருக்கீங்க. இப்போ நிறைய இளைஞர்கள் பார்த்தீங்க அப்படின்னா படிச்சுட்டு நான் அந்த பண்ணுறதா இது பண்ணுறதா, நான்லாம் போனால் பெரிய லெவலில் தான் போவேன், நம்மளுடைய சிஸ்டம் இருக்குது, அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்கண்ணா? இல்லை இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளத்துக்கு நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் வாங்குறீங்க, அது மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இவ்வளோ நாளாக தெரிஞ்சிட்டு இருந்ததை தவிர இந்த கொரோனா வந்து லாக்டவுன் ஆனதுக்கு அப்புறம் தான் இதனுடைய லாபமெல்லாம் நிறையா பேருக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னு வைங்களேன். இதனுடைய இருக்கிற லாபம் நீங்கள் ஐடி இதில் போனீங்கன்னா கூட வராது. நீங்கள் வந்து என்னன்னு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னீங்கன்னா பேருக்கு பின்னாடி ஐடியில் வேலை செஞ்சிருந்தா சொல்லிக்க முடியுமா தவிர உங்களுக்கு வந்து இன்கம் வந்து 0வாக தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கன்னு சொல்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதனுடைய லாபம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும்னு வைங்களேன். கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா அப்படி உருவாக்கி வச்சுட்டாங்க. ஆமாம், அந்த இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சமுதாயத்தில் வந்து அப்போ உருவாக்கிட்டாங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து இதுதான் இப்போ வந்து டெவலப் ஆகிக்கிட்டே வருதுங்க. ஐடி இது வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது, இது வந்து டெவலப் ஆகிக்கிட்டே போகுதுங்க. நீங்கள் இப்படி ஒரு நல்ல முயற்சி எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்திருக்கீங்க. நீங்கள் இன்னும் மேலும் வளர எங்களோட உழைப்பும் உயர்வும் டீம் சார்பாக உங்களை வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கிறோம். இல்லை கண்டிப்பாங்க, உழைப்பும் உயர்வுமுக்கு வந்து ஒரு தேங்க்ஸ். எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நிறையா பேர் பெரிய லெவலில் போட்டு இதாக லாஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக போட்டு அதை நல்லா வாட்ச் பண்ணி கற்றுக்கிட்டு பெரிய லெவலில் போட்டாங்கன்னா 100% டெவலப் ஆகுவாங்க. ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ நேரம் வந்துட்டு உங்களோட டைம் கொடுத்து நீங்கள் மாட்டு பண்ண எப்படி ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் எப்படி மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்க, ஆரம்ப காலத்தில் என்னென்னலாம் நீங்கள் பண்ணீங்க, இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்க, இனிமேல் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற எல்லாமே தெளிவாக விளக்கமாக சொன்னீங்க. ரொம்ப நன்றிண்ணா.